அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் நிறைவு, நீதி அமைச்சர் ஹசன தெரிவிப்பு. கிளிநொச்சியில் பாதுகாப்பு படையினர் வசமிருந்த காணிகள் விடுவிப்பு. அரசு அதிகாரிகளுக்கு டிஜிட்டல் கையொப்பம், வெளியான அறிவிப்பு. கிளைமோர் தாக்குதலால் கரகட்டாவை கொள்ளும் திட்டம், பத்மேவின் சதி அம்பலம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சென்ற வாகனம் கோர விபத்து, பெண் பலி, பலர் படுகாயம். போலந்தில் இருந்து இலங்கைக்கு விமான சேவை, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முக்கிய அறிவிப்பு. தொலைபேசியில் உரையாடியபடி பேருந்து செலுத்திய சாரதி கடும் விசனம். கொழும்பு கோட்டல் கழிப்பறையில் தோட்டாக்கள், போலீசார் திகைப்பு. குடியிருக்க வீடு கிடைக்காமல் திண்டாடும் மஹிந்த ராஜபக்ச. நாளை முதல் சுகையின விடுமுறை, போராட்டத்தில் மின்சார சபை தொழிற்சங்கங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளன. இது தொடர்பான சட்ட வரைவு இன்னும் சில நாட்களில் இறுதிப்படுத்தப்படும் என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹசன நாணயக்கார தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதென்பது அரசின் தேர்தல் வாக்குறுதியாகும். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் நாங்கள் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்து தற்போது சட்ட வரைவை இறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த விவகாரத்தை கையாள்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தற்போது மிகச் சிறப்பாக செயற்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் வசமிருந்த 30 ஏக்கர் வரையான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் பாதுகாப்பு படையினர் வசமிருந்த தனியார் மற்றும் அரசு காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வந்துள்ளன. அதன் தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழுள்ள பொன்னாவளி கிராம அலுவலர் பிரிவில் உள்ள 7 ஏக்கர் காணி கடந்த 7ஆம் தேதி அன்று விடுவிக்கப்பட்டு பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணி தற்காலிகமாக மரமுதிரையை கொண்ட தாபனத்திடம் பொறுப்பில் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும், இதேபோன்று நல்லூர் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள முட்கொம்பன் பகுதியில் இராணுவத்தினர் வசமிருந்த 20 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழுள்ள யக்கச்சி பகுதியில் இராணுவத்தினர் வசமிருந்த தனியாருக்கு சொந்தமான 8 பேரின் காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசு அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகளுக்கு அலுவலக பணிகளை எளிதானதாகவும் வினைத்திறனானதாகவும் மாற்ற டிஜிட்டல் கையொப்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் வைத்தியர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உள்நாட்டு அலுவல்கள் பிரிவின் பொது அதிகாரிகளுக்கான டிஜிட்டல் கையொப்பங்களை அங்கீகரிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி புதிய பாதைக்கு கொண்டு செல்வதுதான். மக்கள் எதிர்பார்க்கும் திறமையான பொது சேவையை உருவாக்குவதே தனது நோக்கம். இந்த புதிய தொழில்நுட்பத்தை கிராம சேவையாளரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். அலுவலக பணிகளை எளிதாகவும் வினைத்திறனாகவும் மாற்றுவதற்காக 2006ஆம் ஆண்டு 19ஆம் இலக்க மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின்படி உள்நாட்டலுவல்கள் பிரிவின் மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களில் உள்ள அதிகாரிகளின் கையொப்பங்களை டிஜிட்டல் மயமாக்கும் செயல்முறை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின் விதிகளின்படி டிஜிட்டல் கையொப்பங்களை வழங்கும் அதிகாரம் கொண்ட நிறுவனமாக லங்காவே உள்ளது. அதன்படி கடிதங்களை செயலாக்குவதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கலாம் மற்றும் மிகவும் திறமையான மற்றும் பயனுள்ள சேவையை வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். கெகல்பத்திர, பத்மே, கமாண்டோ, சாலிந்த உள்ளிட்ட பாதாள உலக கும்பல் சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளைமோர் கொண்டு தாக்குதல் நடத்தி பாதாள உலக தலைவர் கரகட்டாவை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
மிகவும் சக்தி வாய்ந்த பாதாள உலக ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கமாண்டோ சாலிந்த என்ற இராணுவ லெப்டினன்ட் கேர்னலின் விசாரணையின் போது குறித்த விடயம் தெரிய வந்தது. சந்தேகத்துக்குரிய லெப்டினன்ட் கேர்னலின் விசாரணையின் போது கமாண்டோ சாலிந்த பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்து 2 கிளைமோர் குண்டுகளை கேட்டு கோரியுள்ளதாக கூறியுள்ளார். இருப்பினும் சந்தேகத்துக்குரிய லெப்டினன்ட் கேர்னல் கமாண்டோ சாலிந்தவிடம் 2 கிளைமோர் குண்டுகளை கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு கரக்கட்டாவை கொள்ளும் திட்டம் தோல்வியடைந்ததால் அடுத்த தாக்குதல் திட்டமாகவே கெஹல் பத்ர பத்மி மற்றும் கமாண்டோ சாலிந்த இந்த கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்த தயாராகி வந்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கரக்கட்டாவை ஏற்றிச் சென்ற சிறைச்சாலை பேருந்து புதுக்கடை நீதிமன்றத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது நீதிமன்றத்துக்குரிய அருகிலுள்ள வீதியில் ஒரு மோட்டார் சைக்கிளில் கிளைமோர் குண்டை மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வெடிக்கச் செய்வதே பாதாள உலக கும்பலின் திட்டமாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதால் ஒரு பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் காலனிக்கம மற்றும் காகத்துடுவ சந்திப்புகளுக்கு இடையில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 8 பேரை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று குளிர்சாதன பெட்டியுடன் கூடிய லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் 32 வயதுடைய திருமணமாகாத பெண் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 7 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்களின் 4 கோமாகம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒரு பெண் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மொரககேன போலீசார் தெரிவிக்கின்றனர். காயமடைந்த மற்ற 3 சிறுவர்களாகும். அவர்கள் 3 தற்போது களுபோவில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 13, 11 மற்றும் 7 வயதுடைய 3 இவ்வாறு காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் பயணித்தவர்கள் நெலுவ தவளம பகுதியைச் சேர்ந்த ஒரு குழு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சென்ற வாகனம் ஒன்றே இவ்வாறு கட்டுநாயக்க விமானத்துக்கு அருகில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. செக் குடியரசைச் சேர்ந்த ஸ்மார்ட் விங்ஸ் விமான நிறுவனம் கொழும்புக்கு வாராந்திர விமான சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. போலந்தின் வார்சாவிலிருந்து ஓமன் நாட்டின் மஸ்கட் வழியாக இந்த சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த சேவை எதிர்வரும் டிசம்பர் 23 முதல் ஆரம்பிக்கப்படும். இந்த விமானங்கள் மஸ்கட்டில் இருந்து கொழும்புக்கும் கொழும்பிலிருந்து மஸ்கட்டுக்கும் போயிங் B737 மேக்ஸ் விமானங்களை பயன்படுத்தி இயக்கப்படும். ஹட்டனில் இருந்து கினிகத்தேனைக்கு பயணித்த பேருந்து ஒன்றில் சாரதி தொலைபேசியில் உரையாடி கொண்டு ஒற்றை கையால் பேருந்தை செலுத்திய சம்பவம் தொடர்பில் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பயணியொருவர் பகிர்ந்த காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. பேருந்தை செலுத்திக் கொண்டிருந்த வேளையில் சாரதி தொலைபேசியில் உரையாடியபடியே ஒற்றை கையால் பேருந்தை செலுத்திச் சென்றுள்ளார். சுமார் 1 கிலோமீட்டர் வரை அவர் இவ்வாறு பேருந்தை செலுத்திச் சென்றுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வெளியானதை அடுத்து சாரதியை பலரும் விமர்சித்து வருகின்றனர். நாட்டில் நாளுக்கு நாள் விபத்துகள் அதிகரித்து உயிரிழப்புகளும் அதிகரித்து வரும் நிலையில் சாரதியின் இவ்வாறான பொறுப்பற்ற செயல் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள ஒரு ஹோட்டல் கழிப்பறையில் உள்ள குப்பை தொட்டியில் இருந்து 17 தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டதாக புறக்கோட்டை போலீசார் தெரிவித்தனர். கழிப்பறையை சுத்தம் செய்ய சென்ற போது குப்பை தொட்டியில் துப்பாக்கி தோட்டாக்கள் இருப்பதை கண்ட ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். குறித்த இடத்துக்கு சென்ற போலீசார் தோட்டாக்களை கைப்பற்றியதுடன் இது தொடர்பான பரிசோதனையில் 9 mm வகை தோட்டாக்கள் கண்டறியப்பட்டுள்ளது. யார் கழிப்பறைக்குள் நுழைந்து குப்பை தொட்டியில் தோட்டாக்களை கொட்டியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புறக்கோட்டை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் குடியேற இடங்களை தேடி வரும் நிலையில் இன்னும் பொருத்தமான வீடு கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்தவுக்கு ஏற்றாற்போல் போதுமான மற்றும் பொருத்தமான சாலை வசதிகள் உள்ள பகுதியில் ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பதே எதிர்பார்ப்பு என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் குறிப்பிட்டார். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏற்ற பொருத்தமான வீடு விரைவில் கிடைக்கும் என்று சாகர காரியவசம் மேலும் கூறினார்.
இலங்கை மின்சார சபையை 4 பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு அமைய மின்தடை புதுப்பிப்பு கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட செயற்பாடுகள் கடமை நேரங்களில் மாத்திரமே முன்னெடுக்கப்படும் என பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள மின்சார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் நாளை முதல் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மின்சார சபையின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய மறுசீரமைப்புக்கு அமைய இலங்கை மின்சார சபையின் 23,000 சேவையாளர்கள் அரசுக்கு சொந்தமான 4 நிறுவனங்களில் சேவைக்கு அமர்த்தப்படுவார்கள் என பலுசக்தி குமார ஜெயக்கொடி அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறித்த நிறுவனங்களுக்கு செல்ல விரும்பாத ஊழியர்கள் சுய விருப்பத்தின் அடிப்படையில் சேவையிலிருந்து விலகலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.